குரு நேயர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு யூடியூப் சேனல் எடுத்தாலுமே ஃபேஸ் க்ளோ சம்பந்தமா நிறைய டிப்ஸ் சொல்லிட்டே வராங்க. நாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனா அந்த ஃபேஸ் க்ளோ அப்படின்றது எங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்க என்ன மிஸ்டேக் விடுறீங்க அப்படின்றதையும் என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் இன்வெர்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் டுமாரோனா வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் நாளைக்கு இதை ஆரம்பிக்கிறேன், இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு நல்ல நாளே கிடையாது, இன்னைக்கு ஆரம்பிச்சா நல்லாவே இருக்காது, எனக்கு மைண்ட் செட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நாளும் தள்ளி போட்டுட்டே போனோம் அப்படின்னா அதுதான் நம்ம பண்ணக்கூடிய முதல் மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா வாட்ச் வீடியோ அண்ட் டூ நத்திங். நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நானே பார்ப்பேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். எனக்கு என்னோட ஸ்கின் டோனுக்கு எந்த வீடியோ நல்ல சஜஷன் கொடுக்குறாங்களோ அந்த வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை நான் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் நான் அதை செய்கிறேனா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இங்கே எல்லாருமே வீடியோ பார்த்துட்டே தான் இருக்கும், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே தான் இருக்கும், ஆனால் செய்யவே மாட்டோம். தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்தியன் டயட் டெம்ப்ளேட்டை கண்டிப்பாக மாற்றணும். நம்ம மார்னிங் எழுந்த உடனேயுமே இட்லி, தோசை, பொங்கல், பூரி இந்த மாதிரி ஆயிலி ஐட்டமாக நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஃபேஸ் க்ளோ அப்படின்றது அங்கே பாதிக்கப்படுது. நம்மளுடைய ஃபேஸில் அதிகமாக பிம்பிள் வர்றதுக்கும் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம், இல்லை வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சீட்ஸ் எடுத்துக்கலாம், வேற ஏதாவது ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கலாம். மார்னிங் டைம்லேயே ரொம்ப ஹெவியான ஃபுட்டை எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் எழுந்த உடனேயுமே சாப்பாடு அதிகமாக நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதாவது வடிச்ச சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் பூராவே ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்கும், எதுவுமே வேலை செய்யவே தோணாது. ஸோ மார்னிங் எழுந்த உடனே ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, நல்லா தண்ணி குடிங்க. இந்தியன் டயட் டெம்ப்ளேட்டை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இதுதான் மிஸ்டேக் நம்பர் 3. நாலாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் டெம்ப்ளேட்ல கலோரிஸ் லெவலை கால்குலேட் பண்ணாம விடுறது. அதாவது நம்ம லைஃப் டைம்ல ஜங்க் ஃபுட் சாப்பிடாம யாருனாலுமே இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாளாவது பிரியாணி சாப்பிடலாமே, என்னைக்காவது ஒரு நாளாவது சாண்ட்விச் சாப்பிடலாமே அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே வரதான் செய்யும். ஆனா நீங்க சாப்பிட்ற உணவுல எந்த அளவுக்கு கலோரிஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணாம சாப்பிடாதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுல ஆயில் கண்டென்ட்டும் சுகர் கண்டென்ட்டும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணாம விட்டுறாதீங்க. இந்த ரெண்டுமே கண்ட்ரோலா இருந்தா மட்டும்தான் ஃபேஸ் க்ளோ அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். இதுதான் நம்ம பண்ற நாலாவது மிஸ்டேக். அஞ்சாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா ரெகுலர் ரொட்டீனை ஃபாலோவே பண்ணாதீங்க. இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லியாச்சு, எல்லாத்தையுமே நம்ம கேட்டுட்டோம். ஆமா இதெல்லாம் நான் மிஸ்டேக் பண்றேன், நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதை கேட்டுட்டு நம்ம ரெகுலரா பண்ற ரொட்டீனை ஃபாலோவே பண்ண மாட்டோம். அப்படி பண்ணாம இருக்கிறது தான் அஞ்சாவது மிஸ்டேக். நீங்க ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ண நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு சார்ட் போடுங்க, இதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ரூல் வைங்க. அப்பதான் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வாழ முடியும். சரி ஓகே, இந்த 5 மிஸ்டேக்ஸ் பார்த்துட்டோம். 5 மிஸ்டேக்ஸை தாண்டி நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. ஃபேஸ் க்ளோக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாலாம் நீங்க யோசிக்க வேணாம். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்றத ஒரு பதிவா போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. ஃபேஸ் க்ளோக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் முன்னாடியே அதாவது எல்லா பதிவுகள்லையுமே ஒரு விஷயம் சொல்லிட்டே தான் இருப்பேன். அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி தான் நமக்கு ஃபேஸ் க்ளோக்கு முதல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்துக்கு 3 நாள் இந்த ரெமிடிஸை எடுத்துக்கோங்க. அதாவது கடல் பாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜிகர்தாண்டால போட்டிருப்பாங்க ஒயிட் கலர்ல, அந்த கடல் பாசியை ஊற வச்சுட்டு 1 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன்ல 1 டீஸ்பூன், ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சியானது அப்படின்றதுனால ரொம்ப அதிகமாக எடுத்துக்க கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதோட சேர்த்து வெந்தயத்தை வறுத்து அரைச்சிட்டு அந்த பொடியையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாரத்துல 3 நாள் அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க. 3 நாள் இதை நீங்க பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 மாசத்துலயே உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இதையும் நான் பார்த்துட்டேன், நீங்க சொல்யூஷன் சொல்லிட்டீங்க, கேட்டுட்டேன், சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டேன், ஆனா பண்ணவே இல்லை அப்படின்னா சொல்யூஷன் கடைசி வரைக்கும் கிடைக்காது. ஃபேஸ் க்ளோக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய ஸ்கின் ஈவன் டோனுக்குமே இது நல்ல பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் குரு டிப்ஸுக்கு நம்மளுடைய ஹெல்த் குரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களுக்கான சந்தேகங்களை நாங்கள் டாக்டர் மூலமா கிளியர் பண்ணி வைக்கிறோம்.